பொல்லாத ஆவிகள். இவைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர இவைகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது. பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த பொல்லாத ஆவிகளுக்கு காரணம் தேவனுடைய வலது பக்கத்தில் இருந்த அந்த பிரதான தூதன் பிசாசாக மாறினான். அவன் மாறின வேளையிலே அவனோடு சேர்ந்து எசைந்த அத்தனை தூதர்களும் கீழே விழுந்தார்கள். ஒருவன் விழவில்லை. அவனோடு கூட சேர்ந்து 1000 தூதர்கள் கீழே விழுந்தார்கள். 1/3 என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்றது. 1/3 ஒரு பங்கு தூதர்கள் கூட்டம் கீழே விழுந்தது. அதனாலே அந்த லீடர் அவன்தான் பெயர்செபூல். அவன் வலது பக்கத்திலே இருந்தவன் அவன் கீழே விழுந்து விட்டான். அவன் கீழே விழுந்ததிலே இருந்து பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திலே எங்கும் இருக்கின்றது. பொல்லாத ஆவிகள் இல்லாத இடமே இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே இல்லை.